இப்ப பாருங்கண்ணா, illustration 34 தெரியறதாண்ணா? பாக்யா, பாக்யா, இங்க பாருங்க பாக்யா. see I from my end நான் கொஞ்சம் உங்ககிட்ட நான் வந்து probably you might feel myself as strict, பட் வேற வழியில பாக்யா. ஓகே, நான் இருந்துதான் ஆகணும், நீங்க பண்ணி தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷன்ல தான் ரெண்டு பேரும் இருந்திருக்கோம். ஓகே, ஒரு மாசம் கூட கிடையாது. கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் ஆகணும் பாக்யா. கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கீங்க, ஸ்பீடப் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு விஷயம். இன்னொன்னு, உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு மேம், இது எனக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் லெட் மீ நோ. அப்பதான் வந்து எனக்கு பாக்யா வேஷி ஸ்டான்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்பர் டூ. நம்பர் த்ரீ, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்யா. ஒரு எம்சிக்யூ கொஸ்டினுக்குன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 2 minutes ஹார்ட்லி, அவ்வளவுதான். 15 கொஸ்டின்ஸ் 30 minutes முடிச்சிடணும். எவ்ரி கொஸ்டின் யூ ஷுட் பி ஏபிள் டு. இப்போ உங்களுக்கு பாதி சம் தான் தெரியுதுன்னா விட்டுடுங்க, விட்டுட்டு ஒரு கேப் விட்டுட்டு அடுத்த சம் போயிடுங்க. ஆனா 100 மார்க்கு சம் ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் வச்சு அட்டன் பண்ணியே ஆகணும். இல்ல மேம் இதுக்கு தெரியல, இது பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. அந்த தெரியலன்றதுக்கு தான் இத்தனை நாளா யூ ஹவ் பீன் ரீடிங், யூ ஹவ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன். சரியா? யூ ஷுட் ரைட் மேண்டேட்ரிலி ஃபார் 100 மார்க்கு. ஏன்னா இங்க நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இன்னொன்னு, அசம்ஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இங்க, ரியலிஸ்டிக் அசம்ஷன். ஆனா ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அசம்ஷன்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு ரியலிஸ்டிக்கா எல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? இந்த 3 விஷயம் நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க கண்ணா, இல்லஸ்ட்ரேஷன் 34ல அவன் என்ன கொடுத்துருக்கான்னா, வேரியஸ் இது கொடுத்துருக்காங்க. பிசினஸோட இன்கம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம், எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும். சேலரியில ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், சேலரி கிடையாது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்க்கணும், அதுவும் கிடையாது. அப்புறம் பிஎன்ஜிபிபில இருந்து ஆரம்பிக்கிறது அவந்து. அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ், அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கிராஸ் டோட்டல் இன்கம் வரும். அப்புறம் டிடக்ஷன் ஸ்டார்ட் பண்றான். டிடக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 80 சி என்ன சொல்றான்? ஸோ 80 சில அங்க வந்து ஆம், ஆ கரெக்ட், அந்த அமௌண்ட் 80 சிசினா ஆன்யூட்டி பிளான். அதே மாதிரி இதோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசி 80 சிசிசி. டிபெண்டன்ட் பிளைண்ட் மெத்தட், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 80 டிடி இல்ல 75,000. நம்மளுக்கு எப்படி டிபெண்டன்ட்னா, இவர் இங்க கொடுத்துருக்காரு இல்லையா, எல்ஐசி பிரீமியம் பெய்டு, டிபெண்டன்ட் பிளைண்ட் மெத்தட். அப்புறம் 80ஜி நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட், ஸோ 12,500 ஃபுல் டிடக்ஷன். 80ஜேஜேஏ வந்து இந்த பயோடிகிரபிள் வேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்யா. ஓகே, பிசினஸ் ஆஃப் ப்ராசஸிங் பயோடிகிரபிள் வேஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விச் இஸ் அந்த ப்ரொவிஷன் படிச்சிட்டீங்கல்ல, பயோடிகிரபிள் வேஸ்ட். ஜேஜேஏ முடிச்சிட்டாச்சா? ஓகே, அதோட ப்ரொவிஷன் 80 டிடிஏ சேவிங்ஸ் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு டிடக்ஷன் பண்ணி டோட்டல் இன்கம் வரும். ஓகேவா? அவன் என்ன கேட்குறான்? ஆமா, ஆமா. அதாவது அந்த ஜேஜேல வந்து எப்படி வேணும்னா, ப்ரொவிஷன் வச்சு 25,000. ஆமா, அப்படியே வந்து மொத்தமா. ஏன் அந்த மாதிரினா, தே ஆர் என்கரேஜிங். அதாவது பேசிக்கா இது இந்த பயோடிகிரபிள் வேஸ்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, பிளாஸ்டிக் யூசேஜை ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எது எடுத்துன்னு வராங்களோ தட் ஹாஸ் டு பி கிவன் ப்ராப்பர் எஃபெக்ட் டிடக்ஷன்ஸ். ஓகே, சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன் 35. என்னம்மா? இப்ப அமிச்சிடுறேன்டா. இருடா பாக்குறேன்டா. அது ஒருவேளை ஈஸி சம்னால அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டா என்னன்னு பாக்குறேன். இல்ல இந்த வாட்டி அதை ஆட் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஆஹ், ஒரே நிமிஷம் பாக்யா. இன்கம். இல்ல செல்லம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான்டா இது. தோ கலெக்ஷன் சார்ஜஸ், கேபிட்டல் ரிப்பேர்ஸ், ஆர் ஸ்ட்ரீஸ் இன்கம்.
என்ன மாடியூல் ஓபன் பண்ண இப்போ மறந்து போயிட்டான். ஆ. ம். ம். ஒரு நிமிஷம்டா. இப்போ நீங்க டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்ணா? இதை தான் அவன் கேட்குறான். மோஸ்ட்லி இந்த வாட்டி ஓல்ட் டாக்ஸ் ஜிம் தான் வரும்னு சொல்றாங்க பாக்யா. சரியா? ஓல்ட் டாக்ஸ் ஜிம் தான் வரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த சம்ம. இப்போ அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 35 இல்லஸ்ட்ரேஷன் இதுதானா புக்ல? ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கறேன், ஒரு நிமிஷம் நானே பார்க்கறேன். ஆமா, இங்க பாருங்க. இப்போ விகாஸ் இஸ் த salary structure பாக்யா. பேசிக் salary 80,000. ஒரு மாசத்துக்கு 80,000, 12 மந்த்ஸ்க்கு எவ்வளவு பாக்யா? கால்குலேட்டர் பக்கத்துல வச்சுக்கோங்க, குவிக்கா முடிக்கலாம். ம். ம். வெரி குட், 9,60,000. அடுத்தது டிஎன்எஸ் அலவன்ஸ் 10,000. 10,000 into 12, 1,20,000. கரெக்டா? அலவன்சஸ். See இது எப்படி பிரியும்னா பாக்யா, சேலரியை பொறுத்த வரைக்கும் சேலரி, அலவன்சஸ், பெர்குசைட்ஸ், அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அப்புறம் இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். அந்த 3 கேட்டகரி இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, அவன் வந்து என்ன சொல்றான்னா என்டர்டைன்மெண்ட் மீன்ஸ் 500 per month. 500 per monthனா என்ன? 500 into 12, 6,000. ஓகேவா? அடுத்தது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஃபார் 3 சில்ட்ரன். என்ன ப்ரொவிஷன் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்? அப்போ ஒரு வருஷத்துக்குன்னா 100 into 2 into 12. அப்பனா 2,400 டிடக்ஷன். அப்போ 12,000 மொத்தமா அவங்க கொடுத்துருக்கிற சம்ல 1000 per monthனா 1000 into 12 minus 2,400, 9,600. அப்போ மொத்தமா அலவன்சஸ் எவ்வளோ? 1,35,600. இது வரைக்கும் புரியுதா? நார்மல் கால்குலேஷன். பர்குசைட்ஸ் அதே மாதிரிடா, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். இவங்க வந்து எங்க இருக்காங்க? விகாஸ் salary structure அவங்க எந்த கொல்கட்டால இருக்காங்க. கொல்கட்டால்னா என்ன? மெட்ரோ. அப்புறம் என்ன? 10% of the salary. கரெக்டா? ஸோ 10% of the salary or whatever is rent paid. இப்போ அவன் என்ன எவ்வளோ சொல்றான் அவன்? ரெண்ட் பெய்டு ப்ரொவைட்ஸ் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், எம்ப்ளாய்ட் 32,000 per month தான். 2,000 ஃபார் ஃபர்னிச்சர், 30,000 ஃபார் அகாமடேஷன். அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு என்ன ஃபார்முலா? பேசிக் பிளஸ் டிஏ பிளஸ் எல்லா அலவன்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பெர்குசைட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் 10%. இது ஆர் வாட் எவர் இஸ் 32,000 விச் எவர் இஸ் லெஸ். ஸோ 1,09,560 இஸ் அகாமடேஷன். அப்புறம் ஃபர்னிச்சர் 24,000 கொடுத்துருக்கான். 2,000 into 12, 24,000. ஓகேவா? இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1,33,560. ஸோ லெஸ் ரெண்ட் பெய்ட் ஃபார் அகாமடேஷன் அண்ட் ஃபர்னிச்சர். ஆமாமா ஆமா. இப்ப இது இது இங்க இருந்து இது இங்க இருந்துன்னா இதை எடுத்துப்போம். இப்போ 1,09,560 ஆர் 80,000னா 80,000 தான் எடுத்திருப்போம். ஓகேவா? அப்புறம் பாருங்களேன், எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். ரெகக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்னடா ப்ரொவிஷன்? என்ன? 12% ஆஃப் salary வரைக்கும். கரெக்ட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு சொல்றோம்? 12,000. 12,000 to 12 எவ்வளோ? 1,44,000. கரெக்டா? 1,44,000 12% மட்டும் எவ்வளோ? அதாவது
அப்ப சேலரியில 12%னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நிமிஷம் 1,08,000ல 10,80,000ல 12%னா 1,29,600 கரெக்டா வருதா? ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணோம்னா இதுதான் டாக்ஸபிள் வேல்யூ. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 16 சப்செக்ஷன் 1A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தெரியும். ஸோ இது எல்லாமே சேர்த்து 12 லேக்ஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணால் 11 லேக்ஸ் 16. இந்த 11 லேக்ஸ் 69,560 வரைக்கும் salary இன்கம் ஃப்ரம் சேலரியோட கம்ப்யூட்டேஷன் டீடைல்ஸ் புரியுதா? இல்லதான் டவுட் இருக்கா? குட். அடுத்தது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார்மேட் சொல்லுங்க பார்க்கலாம் கட கட கடன்னு. என்னெல்லாம் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்? வெரி குட். அப்புறம் வெரி குட். வெரி குட். ஓகே. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் 24 சப்செக்ஷன் ஏ, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 24 சப்செக்ஷன் பி. புரியுதா? ஸோ இது ரெண்டும் பண்ணோம்னா 45,000. இந்த கால்குலேஷன் புரியுறதா பாருங்க கண்ணா. 1,05,000 வரைக்கும் நிதானமா சம்மோட அலைன் பண்ணி பாருங்க. நான் 2 மினிட்ஸ் வெயிட் பண்றேன். 1,05,000 வருது. கால்குலேஷன் புரியுறதா? சம்மோட அலைன் பண்ணி பாருங்க. அவனுக்கு வீடு எங்க இருக்கு பாருங்க. மும்பைல இருக்கான். மும்பை இஸ் a மெட்ரோ. ம். அவ்வளவுதான். புரியுதா? அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எழுதும் போது 24 சப்செக்ஷன் ஏன்னு எழுதுறோம். அப்புறம் 24 சப்செக்ஷன் பின்னு எழுதணும். சரியா? அடுத்தது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் புரியுறதா பாருங்க. 3,86,000 புரியுறதா பாருங்க. ம். ம். அது ஓகேவா? ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன பண்ணோம்? இன்கம் ஃப்ரம் சாலரிஸ் பிளஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பிளஸ் இது வரைக்குமே பாக்யா 14 மார்க்ஸ்க்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருவான். இந்த போர்ஷனுக்கு தான் அடுத்த 7 மார்க்ஸ். ஓகே. இப்போ ஒன்னொன்னா பார்க்கணும். 80Cல என்ன ஆர்பிஎஃப் ஓடுது இது. கரெக்ட். ஒரு ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் விச் எவர் இஸ் லெஸ். அப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா 1,50,000 ஒரு ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன். ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ நம்மளுது? ஓன் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் வரும்டா இது. ஸோ ஓன் கான்ட்ரிபியூஷன் ஆர்பிஎஃப் தான் வந்து நம்மளுக்கு லிமிட் வந்து ஓன் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப்க்கு எப்போ போடுறாம 1000 per month rate of birth கொடுத்துருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிபிஎஃப் 25,000. வேற எங்கடா கொடுத்துருக்கான்? உண்மையே தெரியலையே. எவ்வளோ கொடுத்துருக்கான் அமௌண்ட்டு? ஒரே நிமிஷம்டா பாக்கியா, ஒரே நிமிஷம். கண்ணில் ஏதோ தூசி வந்துடுச்சு.
அது ஒரு கொடுத்துருக்கான். கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் பை எம்ப்ளாயர், ஓன் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் வந்து இதுதான் எடுத்துக்கணும். ஓன் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் 12,000. இங்க என்ன கொடுத்துருக்கான்? 12,000. இது எப்படி 1,20,000 வரும்? என்னடா அது? ஓன் கான்ட்ரிபியூஷன் 80சில அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு. அதான் பாக்குறேன். ஓன் கான்ட்ரிபியூஷன் ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் மிஸ் பண்றோமா? டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் salary. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த ப்ரொவிஷனா. ஆனா அந்த மாதிரி ப்ரொவிஷன் ஏய் salary for the purpose of ஆர்பிஎஃப் என்னடா பாக்யா? கரெக்ட். salary for the purpose of ஆர்பிஎஃப்ல என்னலாம் எடுத்துப்போம்? salary, அப்புறம் டிஏ, salary, வெறும் salary and டிஏ இல்ல? அப்பதான் 9. ஒரு நிமிஷம் பாருங்க. கரெக்ட் தான். 1,50,000 நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதான் அப்ளை பண்ணோம். இல்ல இல்ல என்னோட டவுட் அந்த இது எப்படி வந்ததுன்னு புரியல எனக்கு. அதான் அதான் ஒரே நிமிஷம்.
பிஎஃப் பிஎஃப் இதுக்கு முன்னாடியா அதுக்கப்புறமா பாக்யா? சேலரியில பிஎஃப் எதுக்கு அப்புறம்? பிஎஃப் லாஸ்ட் ஒரு நிமிஷம். பின்னாடியாடா பிஎஃப் வரும்? பர்கோசைட்ஸ்க்கு முன்னாடியே வரும்ல பிஎஃப் இல்லையா? குயிக்கா ரீக்லப் பண்ண முடியல. ஆ, அதுதான் பாக்யா. ஆ, அது வந்துட்டு பாக்யா. பேசிக் பிளஸ் டிஏ ஃபார்மிங் பண்ண கமிஷன். ஒரு நிமிஷம் பாக்யா. அப்ப பேசிக் பிளஸ் டிஏன்னு போட்டோம்னா பேசிக் பிளஸ் டிஏல எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் eligible for reduction under section 80G only under old regime. ம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதா நான் 1,20,000 எப்படின்னு? சரி பாக்யா, அதை நான் செக் பண்றேன் பாக்யா. ம், கீழே பாருங்க. இங்க பாருங்க பாக்யா. அப்படியே இருந்தாலும் 10,80,000 தானே கொடுத்துருக்காங்க. 10,80,000னா இதோ 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 கீழே கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிபிஎஃப் 25,000. தோ 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 இது ஒன்னு 10,000 இருக்கணும் பாக்யா. அது 12,000 தப்பா இருக்கும்னு தோன்றது இல்லையா? எனக்கும் உங்க புக்ல எப்படி இருக்கு பாக்யா? சொல்லுங்க பாருங்க. புக்ல ஜஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணுங்களேன். சரி பாக்யா, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்னா. ஆக்சுவலா என்னோட பெஸ்ட் இது வந்து இது 10,000 பர் மந்தா தான் இருக்கணும் பாக்யா. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இங்க வந்து அவங்க 25,000 பிஎஃப், ஸோ 1,20,000 1,45,000. ஆனா
ATC பொறுத்த வரைக்கும் as you told it is always 1,50,000 or actual no savings whichever is less. ஓகேவா அதான் எடுத்துக்கணும் பாக்யா. ம் 1,45,000 எடுத்திருக்காங்களா? சரி நான் 1 lakh lakh ம் see எம்ப்ளாயர் என்ன பண்றான்னா ஒரு ஒரு மாசத்துக்கும் ஆ, ம், சரி பாக்யா இது நான் செக் பண்றேன் பாக்யா இது தப்பு. எது தப்பு சொல்றீங்க? ஆமா. இல்லடா அது வந்து salary இல்ல இல்ல இல்ல, அது salary competition அது கரெக்ட். இது கீழே டிடக்ஷன்ஸ்ல நம்ம பேசுறோம் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். there are two thingsல one is employer contribution. ரெண்டு இருக்குக்கண்ணா இங்க பாருங்க. மேல இருக்கிறது எம்ப்ளாயர் கொடுக்கறது, கீழே இருக்கிறது எம்ப்ளாயி. அதை மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். ஆ, இந்த இடம் மட்டும் இல்ல 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 சேலரியில கரெக்டா போட்டிருக்காங்க எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கால்குலேஷன். அதுக்கு தானே பாக்யா நம்ம சொன்னோம் ஃபார் இது வந்து 10,80,000 வருது. அப்புறம் எக்ஸாம்டட் வந்து 12% ஆஃப் salary. அது கரெக்ட் பாக்யா, இது கரெக்ட். இது மட்டும் செக் பண்ணி சொல்றேன் நான். 80 GG வந்து ஹவுஸ் ரெண்ட் பேமெண்ட் ஞாபகம் இருக்கா? போன வாட்டி படிச்சோமே 5,000. அதாவது ஃபார் 1 இயர்னா 60,000. அப்புறம் 25% ஆஃப் தி அட்ஜஸ்டட் ஜிடிஐ. அட்ஜஸ்டட் ஜிடிஐக்கு தான் நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம்க்குலாம் கால்குலேஷன்லாம் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா? மைனஸ் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுலேருந்து வந்து ஏற்கனவே 5,000 ப்ளஸ் 10,000 அந்த டிடக்ஷன்ஸ் எடுத்துட்டு ஃபைனலாக வந்து 12,60,000 560 வருது. அது வந்து கிராஸ் 25% கரெக்டு. அப்புறம் ரெண்ட் பெய்டு ஓவர் இது வந்து எக்ஸாக்ட்லி கரெக்ட். 12,000 மைனஸ் சி ரெண்ட் பெய்டே இவ்வளோதான். ஆனால் அட்ஜஸ்டட் ஜிடிஐ எவ்வளோ வருது? 10% ஜாஸ்தி. அப்போ நில்லு. புரியுதா பாக்யா? ஆ, ரொம்ப கம்மியா இருக்குன்றது நில்லு. அப்போ இதுல வந்து whichever is less நில்லு. அதனால இதை எடுத்துட்டு இருக்கோம். 80 GGA டொனேஷன் டு சயின்டிபிக் ரிசர்ச் அசோசியேஷன்ஸ். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் பாக்யா. சம்ல இருந்தே நம்ம அவன் சொல்றான்ல 5,000 ரூபாய் அப்ரூவ்டு, அது ஃபுல் டிடக்ஷன் 80 GG ஏல. அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி 10,000, அதுவும் நம்மளுக்கு கிளாஸ் இருக்கு. அப்படியே எடுத்துக்கணும். ஆமா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபுல்லி அப்படியே எடுத்துக்கணும். 80 GGC. ஆமா ஆமா. பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது ஜிஜிசி வரும் பாக்யா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சி கவர்மெண்ட் காங்கிரஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜிஜிக்கு ஜிசிக்கு சொல்றேன். ஓகேவா? சி 80Gன்றதே ஜென்ரலா டொனேஷன்ஸ் பாக்யா. ஓகே, ஜென்ரல் டொனேஷன்ஸ். இப்போ ஒவ்வொன்றா 80GGAன்றது சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷன், ஜிஜிசி அப்படின்றது பொலிட்டிக்கல் பார்ட்டி, அப்படி வருது ஒவ்வொன்றா. அப்புறம் 80 QQB. QQBன்றது ராயல்டி இன்கம் பீயிங் மினிமம் ஆஃப். மூணு கேட்டகரி இருக்கு. 100% ஆஃப் இன்கம். ஆ கரெக்டு. அப்புறம் அந்த இதில் வந்து நம்ம சேல் வேல்யூ ஆஃப் அந்த சம்பளம் கொடுத்துருக்கான்ல அவன், அதாவது 20%. அதான் பாக்கி எங்க போட்டிருக்காங்க இன்ட்டு 20. ஆனா எக்ஸம்ஷன் 15. அப்போ போட்டோம்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும்னா இது 20%க்கு இவ்வளோ. அப்போ
15%, இது percentage 2,40,000 எடுத்துக்கிறோம். இது whichever is less 2,40,000. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா deductions எல்லாம் ஆமா ஆமா. ஸோ நம்ம வந்து இது 15%க்கு என்ன 15%க்குள்ள கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க பாக்யா, ஜென்ரலா 100% 33 lakhs. Suppose royalty of the fees is not more than 15% value of the book, அப்பனா இந்த ரெண்டு கேட்டகரி. இல்ல இஸ் மோர் தென் 15% வேல்யூனா இந்த ரெண்டு கேட்டகரி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த யூடியூப் லிங்க்ல. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? 4 lakhs டோட்டலா டிடக்ஷன்ஸ் வருது. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 12,60,560. அவ்வளவுதான் பாக்கியா இந்த சம்ம. அடுத்தது என்ன சம் கொடுத்துருக்கான்? அவ்வளவுதான் பாக்கியா. ரிலீஃப் அடுத்தது. ரிலீஃப் நான் எடுக்கிறேன். ஓகே, ரிலீஃப்ன்றது ஆமா, ரிலீஃப்ன்றது என்னன்னா சப்போஸ் அசசிக்கு இது அப்ளிகபிள். ஓகே, எப்ப வந்து அவன் அரியர் சேலரியோ இல்ல ப்ராஃபிட் அண்ட் லூஸ் ஆஃப் கிராஜுட்டியோ கம்யூட்டட் பென்ஷனோ பேசிக்லி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லையா, அப்ப வந்து இந்த ரிலீஃப்ன்ற கான்செப்ட் உள்ள வரும். ரிலீஃப்ன்றது அண்டர் செக்ஷன் 89ல வரும். சரியா பாக்யா? See, whenever the assessee வந்து receives the post retirement benefits, he can claim relief under the section 89. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஹை லெவலா இது நான் சொல்றேன். அப்புறம் இதுல வந்து ஒரு ஸ்டெப்பா எடுத்துக்கலாம் பாக்யா. இதை நான் உங்களுக்கு ப்ராபப்ளி நாளைக்கு சொல்லி தரேன் ரிலீஃப். இப்ப வந்து டிடக்ஷன்ஸோடது ஃபுல்லா நாளைக்கு தரவு பண்ணிடுங்க. ஓகேவாமா? எங்க இருக்கு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இன்க்ளூடிங் இதெல்லாமா? இது இப்போ உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்கும், டாக்ஸபிள் இன்கம் இருக்கும். அசஸ்மெண்ட் இயர் 2025-26. இது பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குல்ல, கேஷுவல் இன்கம்ஸ். அதாவது நம்ம கேஷுவல் இன்கம்ஸ்லயும் எதுனா கேஷுவல் இன்கம்ஸ், வாட் இஸ் மீன் பை கேஷுவல் இன்கம்? கேஷுவல் இன்கம்னா என்ன அர்த்தம்? ஆ கரெக்ட். இப்போ சூப்பர் சிங்கர் போறேன், வின் பண்றேன், அது கேஷுவல் இன்கம். பாப்பீங்களா சூப்பர் சிங்கர் விஜய் டிவில? சூப்பர் சிங்கர் விஜய் டிவில பாப்பீங்களா? இப்ப பாக்குறது இல்ல. அதுல வரும்ல ஒரு பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வந்து 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்கல்ல, அது கேஷுவல் இன்கம். அப்ப அந்த கேஷுவல் இன்கம்லயும் டாக்ஸ் நம்ம பே பண்ணோம். லாங் டேர்ம் கேபிட்டலையும் டாக்ஸ் கெயின் பண்ணோம். ஷார்ட் டேர்ம் இந்த மூணுத்தையும் இது பண்ணினதுக்கு அப்புறம் ரிபேட் 87 சப்செக்ஷன் ஏல ஒன்னு கிளைம் பண்ணோம். அப்புறம் சர்சார்ஜ், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். இதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். இதான் டிடி லயபிலிட்டில சொல்லியிருக்கேன். பாக்குறீங்களா இன்னைக்கு? இல்ல ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு பார்க்காதீங்க, இன்னைக்கு டெஸ்ட்லாம் முடிங்க. என்ன, நாளைக்கு காத்தால உட்காந்து பாருங்க. நாளைக்கு மார்னிங் ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கோங்க. 6ல இருந்து 8 மணி வரைக்கும் இதை பாருங்க. அதுல இதெல்லாம் கவர் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஃபுல்லா டாக்ஸ் லைபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றத இது சொல்லியிருக்கேன். ஏய் இதெல்லாம் ஈஸிடா. இதெல்லாம் வந்து நீங்க என்ன, salary இருக்கு, அப்புறம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ், கிராஸ் டோட்டல். அது இது அதே செக்ஷன். ஆமா, இந்த மாதிரி சம் வரும். இது 7 மார்க் சம். இதுலயே கொஞ்சம் கூட டிரெக்ஷன்ஸ் கொடுத்தா 14 மார்க் சம். இதெல்லாம் ஹோம்ஒர்க்கா போட்டுருங்க கண்ணா நீங்க. இல்லஸ்ட்ரேஷன் 37 ஹோம்ஒர்க் போட்டுருங்க. See 37 வந்து டோட்டல் இன்கம் வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். டாக்ஸ் லைபிலிட்டி இந்த இதுல இருக்கு. டிடி டாக்ஸ் லைபிலிட்டின்னு ஒரு யூடியூப் லிங்க் சொன்னேன்ல, அதுல இருக்கு. ஓகே, அதுல ஒருத்தர் பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 38 நீங்க போட்டுடலாம். அதே மாதிரி தான். சப்போஸ் டாக்ஸ் லைபிலிட்டி கஷ்டமா இருக்கு அப்படின்னா லெட் மீ நோ, நான் எடுக்கிறேன் கிளாஸ்.
சோ ஸ்லாப்டா அவ்வளவுதான் அப் டு ஸ்லாப் அப்ளை பண்றதுடா நீ பாரு. நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் சாப்டரோடது ஆனா இப்ப படிச்சீங்கன்னா தான் யூ வில் கெட் அ ரியலிஸ்டிக் பிக்சர். ஏன்னா இப்பதானே நீங்க salary முடிச்சு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிச்சு பிஜிபிபி முடிச்சு கேபிட்டல் கெயின்ஸ் முடிச்சு இன்கம் ஃப்ரம் சோர்சஸ் முடிச்சு டிடக்ஷன்ஸ் முடிச்சு ஒரு நம்பர் வரும். அப்புறம் அதுல வந்து கேஷுவல் இன்கம்ல டாக்ஸ் பண்ணுவீங்க, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்ல டாக்ஸ் எடுத்துப்பீங்க, அப்புறம் லாங் டேர்ம் டாக்ஸ் எடுத்துட்டு அதுல ஒரு நம்பர் வந்து அதுல தான் டாக்ஸ்ல எப்படி கட்டணும். இப் நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் எடுக்கிறது இல்ல பாக்யா இவங்களுக்குலாம். ஏன்னா அந்த பார்ட் மட்டும் எடுக்கிறது இல்ல. ஏன்னா இந்த பிக்சரே தெரியாம அவங்களுக்கு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு எடுக்கிறது இல்லடா. இதான்டா. இது இங்க ஃபுல்லா நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்டா. ஓகேவா? நீங்க வேணா பாத்துக்கிறதுனா பாத்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 37 இதோ இருக்குடா. டாக்ஸ்ல எப்படி இருக்கு நீங்க பாத்துக்கோங்க. எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்ன, ஸ்டெப் 4 என்ன. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ்ல எப்படி வரும் அதே மாதிரி இதுக்கும் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகே. பூட்வான் அதாவது நீங்க நிறைய கிரைட்டீரியா பார்க்கணும். ஒரு டாக்ஸ் லைபிலிட்டி காம்போசிஷன் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ஸ்டெப் எல்லாம் இருக்கு கீழே பாருங்க. ஆமாண்டா கண்டிப்பா. இந்த பாருங்க சர்சார்ஜ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். நான் சர்சார்ஜே ஒரு இதுல கால்குலேட் பண்ணிருப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் ஸ்லாப் கண்ணா. ஓல்ட் ரிஜிம் நியூ ரிஜிம். என்ன அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது எக்ஸல் ஃபைல. இங்க பாருங்க கண்ணா. இல்ல எல்லாம் போட்டிருக்கேன். ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் என்ன, நியூ டாக்ஸ் ரிஜிம் என்ன, சரியா? அப்புறம் ரிபேட் ஓல்டுக்கு என்ன நியூக்கு என்ன. பாக்யா தெரியறதா பாக்யா? ரிபேட் ஓல்டுல என்ன 100% ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி 12,500. நியூல என்ன 100% ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி 25,000. அப்படியே இது டபுள். சர்சார்ஜ் ஓல்டுல வந்து எல்லாமே அதே தான்டா. ஆனா கடைசி எக்ஸீடிங் 5 crores மாறுறது. 37% ஆஃப் தி டாக்ஸ் இங்க அது கிடையவே கிடையாது. 2 crores ஓட 25% ஆஃப் டாக்ஸ் முடிஞ்சிருது. ஹெல்த் எஜுகேஷன் இது வந்து செஸ் மாறல 4%. கரெக்ட். ஸோ இதுலயும் போட்டிருக்கேன். சரியா? வேணா இந்த ஃபைலையும் அமுச்சு விடுறேன். ரெண்டுமே போட்டிருக்கேன் பாக்யா. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. டு கன்க்ளூட் நீங்க இதெல்லாம் ஹோம்ஒர்க்கா போடணும். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி எப்படியாவது போட்டுருங்க. 38 அப்புறம் 39 அப்புறம் 40 எல்லாமே. ஆமா ஆமா ஆமா. இப்ப டிடக்ஷன் வந்து நம்ம பிட்ஸ் அண்ட் பீசஸா பார்த்தோம்ல பாக்யா. அதெல்லாம் வந்து ஒன்னு சினாரியோ பேஸ்ல ஒன்னொன்று மார்க்கா வச்சு 7 மார்க்ஸ்ல வரலாம், இல்ல எம்சிக்யூல வரலாம். இந்த கன்சாலிடேட்டட் ப்ராப்ளம் கண்டிப்பா 14 மார்க்ஸ்ல வரும். Deductions not available under the following sections. Details: leave travel concession, house rent allowance, special allowances,
allowance to MPs and MLAs exempt in respect of clubbing of minors. இதெல்லாம் ஹை லெவலா கோ த்ரூ பண்ணிக்கோங்க பாக்யா. ஒரே ஒரு MCQ கேட்பான். எதுக்கெல்லாம் வந்து டிடக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது? எல்டிசி கிடையாது, ஹெச்ஆர்ஏக்கு கிடையாது, அடிஷனல் டெப்ரிசியேஷனுக்கு கிடையாது. டெர்மினல் டெப்ரிசியேஷனா என்ன பாக்யா அர்த்தம்? பேலன்சிங் சார்ஜும் டெர்மினல் டெப்ரிசியேஷன்னா? ம், வெரி குட். அவ்வளவுதான். சோ இதெல்லாம் ஹை லெவல்ல கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸாம்பிள் 8. சரி, எக்ஸாம்பிள் 8ல எப்படின்னா சின்ன குட்டியா கொடுத்துருக்கான் அவனே. ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்ல இருக்கு இது. ஆனா நியூ டாக்ஸ் ரிஜிம்ல இது கிடையாது பாக்யா. இந்த 80C 80TT எல்லாம் கிடையாது. ஓகேவா? அது. சோ அதனால உங்களுக்கு இங்க வேல்யூ மாறும். இந்த சம் மட்டும் போட்டு பாருங்க பாக்யா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். See, they are trying to distinguish the differences between what is a old tax regime and new tax regime. சரியா? புரியுதா? இருக்கு பாக்யா, இந்த சம் போட்டிருக்கேன் நானே. இந்த சம் தான் பாக்யா. You take 2 days time பாக்யா. நாளைக்கு டிடக்ஷன்ஸ் எனக்கு சொல்ல வேண்டாம். Today I want you to complete both the papers. Okay? Your direct taxation, indirect taxation and financial accounting. Tomorrow you take time to complete your entire deductions with all the illustrations to be solved as homework and to be sent to me. Ah, ம். கேபிட்டல் கெயின் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போடுங்க. கேபிட்டல் கெயின் தெரிஞ்ச வரைக்கும் போடுறா. இப்போ ஒண்ணும் இல்லடா, ஐடிடி நீ ரெடி பண்ணிட்டல? ஐடிடில கண்டிப்பா உன்னால கஸ்டம்ஸ் ரெடி பண்ணிட்டியா? உங்களுக்கு எந்த பேப்பர் நான் அனுப்பிச்சு விட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம்.